ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுடைய குமார் அண்டமான் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்குதுங்க. ஒரே கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெங்காய பக்கோடாக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே என்னென்னு. கடலை மாவில் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கணும். இதில் கொஞ்சம் காரத்துக்கு லைட் கலர் கொடுக்க கொஞ்சம் மிளகா பொடி போடுங்க. இதில் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இந்த பக்குவத்தில் இதை கலக்கிக்கணும் கொஞ்சம் கெட்டியாகவே. இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை புருனதை அதிலே ஆட் பண்ணிடுவோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து பிணையுவோம். இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருவோம். நல்லா இதாகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம எண்ணெய் காய வச்சுருவோம். எண்ணெய் காயுது, எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் சூடாகட்டும். வந்துருச்சு. இங்கே வரேன். இதில் ரெடி ஆச்சு. மொறுமொறுன்னு பக்கோடா ரெடி. இதில் சுவையான பக்கோடா ரெடி. ஓகேங்களா? சூடான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சில்லி சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
இங்கே வருங்க ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக இருக்காங்க. ஃபுல்லாக வெங்காயம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் கொடுங்க பிள்ளைகளுக்கு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய எஸ்குமார் அண்டமான் சேனல். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பாய்.